அடுத்து பாத்தீங்கன்னா ஜனநாயகத்தோட நான்காவது தூண் அப்படின்னு நம்ம எல்லாம் மீடியாவை சொல்லுவோம். ஆனா தமிழகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான 90 விழுக்காட்டுக்கு மேற்பட்ட மீடியாக்கள் அறிவாலயத்தோட நான்காவது தூணா தான் செயல்பட்டு வராங்க. திமுகவுக்கு படுத்துக்கிட்டு நின்றுகிட்டு எப்படியோ முட்டு கொடுத்துட்டு வராங்க. தப்பு செஞ்சது திமுக காரனா இருந்தா, தப்பு செஞ்சது திமுகவா இருந்தா செத்தா கூட விவாதம் பண்ணக்கூடாதுடா அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தான் தமிழகத்தில் இருக்கின்ற கொத்தடிமை மீடியாக்கள் செயல்பட்டு இருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட கொத்தடிமை மீடியாவை சேர்ந்த ஒரு செய்தியாளரை, அதாவது திமுகவோட எம்எல்ஏ பழனியாண்டி அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏவோட குவாரியில முறைகேடு நடக்குது அப்படின்னு இந்த கொத்தடிமை மீடியாவை சேர்ந்த யாரோ உப்பு போட்டு சாப்பிட்ற செய்தியாளர் போல இருக்கு, அவர் நேராக கேமராவை தூக்கிட்டு அங்க போயிருக்காரு. அங்க போனோன்னே என்னது திமுக ஆட்சி நடக்கல, திமுக எம்எல்ஏவோட குவாரிக்குள்ளே வருவீங்களா அப்படின்னு அந்த செய்தியாளரை அவங்களுடைய கேமராவெல்லாம் பிடிச்சி அடிச்சு நொறுக்கி அவங்கள ரொம்ப கொடூரமான முறையில் தாக்கியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய கேமரா, லைவ் போடுற அந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய்க்கான மெட்டீரியலையும் கேமராவையும் அந்த பழனியாண்டி அப்படிங்கிற எம்எல்ஏ சேதப்படுத்தியிருக்காப்ல. இது இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகின்ற செய்தியா மாதிரி இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பழனியாண்டி எம்எல்ஏ தாக்குற வீடியோ ஹச்டி வீடியோ கூட வெளியாகி ரொம்ப தெளிவான வீடியோ வெளியாயிருக்கு. ஆனால் இதுவரைக்கும் அந்த எம்எல்ஏ மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கல, கைது பண்ணல. அதுலேயும் ஒரு கேவலமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது மணிப்பூரில் ஏதாவது ஒரு செய்தியாளர்கள் தாக்கப்பட்டாலோ இல்லை வேற ஏதாவது இடத்துல தாக்கப்பட்டாலோ இங்க இருக்கின்ற இந்த சில்ற பசங்க எல்லாம் அப்படியே தையத்தக்கான்னு பயங்கரமா குதிப்பாங்க. இங்க இருக்கின்ற கோவன் மாதிரி கோவணங்கள் எல்லாம் கோவணத்தை அவுத்து போட்டு ஆட்டம், பயங்கரமான ஆட்டத்தை போடுவாங்க. இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் பயிலும் இருக்காங்களே அவங்க எல்லாம் ஒப்பாரி வைப்பாங்க. ஆனா ஒருத்தன் கூட இந்த பிளாஸ்டிக் சேர் திருமாவில இருந்து ஒருத்தன் கூட வாயே திறக்கல. அதுலயும் பாத்தீங்கன்னா கேவலத்திலையும் கேவலம் இங்க இருக்கின்ற பத்திரிகையாளர் சங்கம் அப்படின்னு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பிஜேபியை சேர்ந்த யாராவது ஏதாவது ஒன்று செய்தியாளர்களை நோக்கி சொன்ன உடனே ஐயோ செய்தியாளர்களை அவமானப்படுத்திட்டாங்க, எங்களுக்கு அவமானமா போச்சு அப்படின்னு பயங்கரமான போராட்டம் பண்ணுவாங்க. கண்டனத்தை எல்லாம் பக்கம் எழுதுவாங்க. ஆனா திமுக எம்எல்ஏக்கு எதிராக இவங்க ஒரு பேச்சு கூட பேசல. அந்த அளவுக்கு படு கேவலமா இருக்கு ஜனநாயகத்தோட நான்காவது தூண் தமிழ்நாட்டில். இந்த கேவலமான விஷயங்கள் மீண்டும் பயங்கரமா தொடர்ந்துட்டு இருக்கு.